வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கணக்கு காட்டாத வேட்பாளர்களை தகுதி நீக்கும் அதிகாரம், தேர்தல் கமிஷன் திட்டவட்டம். பிசிசிஐ அவசர கூட்டம், கிரிக்கெட் வாரிய தற்காலிக தலைவர் யார் என்று எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். தவறான தேர்தல் செலவு கணக்கை காட்டும் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தங்களுக்கு இருப்பதாக தேர்தல் கமிஷன் உறுதிபட தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் அசோக் சவான் தவறான தேர்தல் செலவு கணக்குகளை தேர்தல் கமிஷனிடம் தாக்கல் செய்தது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. தவறான தேர்தல் செலவு கணக்கை காட்டும் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இல்லை என்று மத்திய சட்ட அமைச்சகம் வாதிட்டு வருகிறது. இவ்வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷன் தாக்கல் செய்துள்ள மனுவில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை கடுமையாக எதிர்த்துள்ளது. வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்கு விவரங்களை பதிவு செய்வது மட்டும் தேர்தல் கமிஷனின் வேலை அல்ல என்றும், தவறான தேர்தல் செலவு கணக்குகளை காட்டும் வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தல் கமிஷனுக்கு அளித்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் தவறான தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை தேர்தல் கமிஷனுக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 10A பிரிவு அளித்துள்ளதாகவும் அந்த மனுவில் தேர்தல் கமிஷன் உறுதிபட தெரிவித்துள்ளது. தவறான கணக்கு விவரங்களை தாக்கல் செய்த வேட்பாளருக்கு எதிராக தேர்தல் வழக்கு தொடராத பட்சத்தில் அந்த வேட்பாளர் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூறுவது முரணானது என்றும், நேர்மையான முறையில் தேர்தல் நடத்துவதில் அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்றும் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறப்போகும் தீர்ப்பு முன்னாள் முதல்வர் அசோக் சவானின் தலைவிதியை முடிவு செய்வது மட்டுமின்றி தவறான தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் பொருந்துவதாக இருக்கும். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் மதுகோடா, உத்தரப்பிரதேச எம்எல்ஏ உம்லேஷ் யாதவ், மத்திய பிரதேச அமைச்சர் நரோட்டம் மிஸ்ரா ஆகியோரது எம்எல்ஏ பதவியை தேர்தல் கமிஷன் தகுதி நீக்கம் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் ராஜினாமா செய்தால் அவருக்கு அடுத்தபடியாக அந்த பொறுப்புக்கு வரப்போவது யார் என்பதில் இருவரது பெயர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் போட்டியின் போது பெட்டிங்கில் ஈடுபட்டதாக கிரிக்கெட் வாரிய தலைவர் சீனிவாசனின் மருமகன் குருநாத் மையப்பன் கடந்த 24ஆம் தேதி மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் கடுமையாக வலுத்துள்ளன. வாரிய செயலாளர் சஞ்சய் ஜக்தலே, பொருளாளர் அஜய் ஷிர்க் ஆகியோர் வெள்ளி அன்றும், ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா சனிக்கிழமை அன்றும் தங்களது பதவிகளை அடுத்தடுத்து ராஜினாமா செய்ததால் சீனிவாசன் பதவி விலகியே தீர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞாயிறன்று பிற்பகலில் கிரிக்கெட் வாரிய அவசர செயற்குழு கூட்டம் சென்னையில் நடக்கிறது. சீனிவாசன், ராஜீவ் சுக்லா, அருண் ஜெட்லி, முன்னாள் வாரிய தலைவர் ஜக்மோகன் டால்மியா, அனில் கும்ப்ளே உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள இக்கூட்டத்துக்கு ராஜினாமா செய்த சஞ்சய் ஜக்தலே, அஜய் ஷிர்க் ஆகியோருக்கும் அழைப்பு விடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தின் போது வாரிய தலைவர் பதவியில் இருந்து சீனிவாசன் விலகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தன் மீது தவறு இல்லை என்பது நிரூபணமானால் மீண்டும் தலைவர் பதவியை தனக்கு தர வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனையுடன் மேலும் சில நிபந்தனைகளையும் சீனிவாசன் விதித்துள்ளார். தனக்கு விசுவாசமான ஒருவரை தலைவர் பதவியில் அமர்த்த வேண்டும் என்றும் சீனிவாசன் நிபந்தனை விதித்துள்ளதால் முன்னாள் தலைவர் சஷாங்க் மனோகர் அல்லது வாரிய துணைத் தலைவர் நிரஞ்சன் ஷா ஆகியோரில் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று நம்பகமான தகவல்கள் கூறுகின்றன. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடுமையான கோடை காலம் விடை பெற்றதை அடுத்து கேரளாவில் பருவமழை துவங்கியுள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தென் தீபகற்பத்தின் மேல் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் கேரள கடலோர, கர்நாடகா, லட்சத்தீவு பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது என்றும், இதனால் தமிழகத்தின் மழை மறைவு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும் ரமணன் கூறினார். தென் தீபகற்பத்தின் மேல் நிலவும் ஒரு மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினாலே கேரளாவில் பெரும்பாலான இடங்களிலும், கடலோர கர்நாடகா மற்றும் லட்சத்தீவுகளிலே அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திலே இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினாலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு.
கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் பட்சத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ரமணன் தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை 69,000 மாணவ மாணவிகள் எழுதினர். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கென 150 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு ஞாயிறன்று நடந்தது. மொத்தமுள்ள 150 இடங்களில் 141 இடங்கள் நுழைவுத் தேர்வு மூலமும் 5 இடங்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் மீதமுள்ள 4 இடங்கள் மத்திய சுகாதார அமைச்சகம் மூலமும் நிரப்பப்படுகின்றன. இந்தியா முழுவதும் 94 மையங்களில் இந்த நுழைவுத் தேர்வு நடந்தது. பிபிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறோம். நாடு முழுவதும் ஏறக்குறைய 70,000 அப்ளிகேஷன் வந்துருந்தது. அதில் ஒரு 69,000 ஹால் டிக்கெட்டு கொடுத்துருக்குறோம். நாடு முழுவதும் 14 சிட்டிஸ்லையும் டவுன்ஸ்லையும் 94 சைட்ஸில் எல்லா மாணவர்களுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். புதுச்சேரியில் 11 மையங்களில் நடந்த நுழைவுத் தேர்வை 8,000 பேரும், இந்தியா முழுவதும் 69,000 பேரும் இந்த நுழைவுத் தேர்வினை எழுதினர். ஜிப்மர்ல எக்ஸாம் எழுதுறதுக்காக ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் செக் பண்ணி எல்லாம் அனுப்புறாங்க. கண்டிப்பா இங்க செலக்ட் ஆகி நான் டாக்டர் ஆவேன் நம்பிக்கை. ஜிப்மர் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். காலையில் 8 o'clock லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 10 o'clock எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அவங்களே கொடுப்பாங்க நம்ம பெண்ணெல்லாம். இப்போ உள்ள எக்ஸாம் எழுத போகிறேன். உள்ள ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் உட்காந்து. அப்புறம் இனிமேல் எக்ஸாம் எழுதி தான் பார்க்கணும். நான் கண்டிப்பாக டாக்டர் ஆவேன் நம்பிக்கை இருக்கு. முன்னதாக தேர்வு எழுத அனுமதிக்கப்படும் மாணவர்களின் புகைப்படங்கள் சரிபார்க்கப்பட்டு பயோமெட்ரிக் முறையில் கைரேகைகள் பதிவு செய்த பிறகே மாணவ மாணவிகளை தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். என்எல்சி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஜூன் 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக ஜீவா தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை செயல்படுத்த வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை தொழிற்சங்கங்கள் நடத்தி வரும் நிலையில் என்எல்சி முத்தரப்பு பேச்சுவார்த்தை புதுச்சேரியில் உள்ள உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் நடந்தது. முதல் அமர்வாக நடந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடுமின்றி தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் தொழிலாளர்களை அலைக்கழிக்கும் என்எல்சி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க கோரி ஜூன் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றம் ஏற்படவில்லை. இது 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. தொழிலாளர் துறை சட்ட மீறல்களுக்காகவும் நீதிமன்ற தீர்ப்பை மீறுவதற்காகவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி வருகிற ஜூன் மாதம் 7ஆம் தேதி பாண்டிச்சேரியில் இருக்கிற தொழிலாளர் உதவியாளர் முன்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் பங்கேற்பார்கள் என்று ஜீவா தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. சினிமா ஆசை காட்டி ஆந்திர இளம்பெண்ணை கற்பழித்ததாக அதிமுக பிரமுகர் உள்ளிட்ட 5 பேரை திருச்சி போலீசார் கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் செகேந்திராபாத் பகுதியை சேர்ந்த இளம்பெண் சாஜி. இவருடன் சேலத்தை சேர்ந்த ஆஷா என்பவர் வேலை பார்த்து வந்தார். சாஜிக்கு அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி சேலத்திற்கு ஆஷா அழைத்து வந்தார். அங்கு சாஜிக்கு 3 இளைஞர்களை அறிமுகப்படுத்திய ஆஷா அவர்களுடன் அனுப்பி வைத்தார். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி திருச்சிக்கு அழைத்து வந்த சாஜியை அங்குள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சாஜி அங்கிருந்து தப்பித்து திருச்சி திண்டுக்கல் சாலையில் பரிதவித்து நின்றார். இதை கண்ட பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். இளம்பெண் சாஜியை மீட்ட திருச்சி கண்டோன்மெண்ட் போலீசார் விசாரணை நடத்தி அவரை அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணையில் சாஜியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து ஆஷா, கவிதா, சக்திவேல், பிரபு, வங்காளத்தை சேர்ந்த முகமது சபீதுல் ஆகிய 4வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி துறையூரில் உள்ள அதிமுக பிரமுகரான காமராஜரின் காரில் அழைத்து வந்து அவருக்கு சொந்தமான வீட்டில் வைத்து இளம்பெண் சாஜியை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து காமராஜரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் காமராஜரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கட்சி தலைமை நீக்கியுள்ளது. கூட்டுறவு சங்க தேர்தல் முன்விரோதத்தில் அமைச்சர் முன்னிலையில் நடந்த அடிதடியில் அதிமுக நகர செயலாளரின் மண்டை உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது.
இக்கூட்டத்தில் தேனி நகர செயலாளரும் தேனி நகராட்சி தலைவருமான முருகேசன் மற்றும் எம்ஜிஆர் மன்ற நகர செயலாளர் மகாராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது நடந்து முடிந்த கூட்டுறவு சங்க தேர்தல் முன்விரோதம் காரணமாக முருகேசனுக்கும் மகாராஜனுக்கும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறி அடிதடியில் இறங்கினர். இந்த கலவரத்தில் முருகேசனின் ஆட்கள் மகாராஜனை ஓட ஓட விரட்டி தாக்கினர். இதில் மகாராஜன் மண்டை உடைந்து இரத்த காயங்களுடன் உயிருக்கு பயந்து அமைச்சரிடம் தஞ்சம் அடைந்தார். இப்ப நடந்த கூட்டுறவு தேர்தலில் தேனி நகராட்சியாளர் முருகேசன் ஒரு பேங்கிலின் தலைவராக துணைத் தலைவராக டைரக்டரா நிக்கிறவங்க 1 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வாங்கி இருக்காரு. அம்மா கட்சிக்காக தான் சில வீட்டுகளை பிடிச்சிருக்கு. ஏன் கொடுக்காம ஏன் சீட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு நான் சின்னசாமி அவனுக்கு தான் தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க தேனி வீட்டு வசதியில. அதனால என்னை கம்பு இது வச்சு அருவா கடப்பு எல்லாமே தேனி நகராட்சியாளர் முருகேசன் கூட சேர்ந்த சின்னசாமி கூட சேர்ந்த ஒரு 20 பேர் எல்லாம் அருவா கம்போடு வந்து அடிச்சாங்க. கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் முன்னிலையிலேயே அதிமுகவினர் அடிதடியில் ஈடுபட்டது அக்கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. +2 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த போலீசாரின் பிள்ளைகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி பாராட்டு தெரிவித்து ரொக்க பரிசு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த காவலர்களின் பிள்ளைகளுக்கு ஆண்டுதோறும் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் 10 இடங்களை பிடித்த 20 மாணவ மாணவிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி செந்தில்குமார் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பரிசுகளை வழங்கியதோடு மட்டுமின்றி கடந்த ஆண்டு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற காவலர்களின் பிள்ளைகள் எந்த கல்லூரியில் என்ன படிக்கின்றனர் போன்ற பல்வேறு விவரங்களை கேட்டு தெரிந்து அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் 5000 பேர் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தமிழக அரசு தடை விதித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு 45 நாட்கள் தடைக்காலம் கடந்த வியாழக்கிழமையோடு முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதி மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். 1500க்கும் மேற்பட்ட படகுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இதனிடையே இலங்கை கடற்படையினர் தாக்குதல் குறித்த அச்சத்துடனேயே மீனவர்கள் கடலுக்குள் சென்றுள்ளதாகவும் மீனவர்கள் பிடித்து வரும் இறால் போன்ற மீன்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர் சங்க தலைவர் ஜேசு கேட்டுக் கொண்டார். கச்சதீவு பகுதியில் இலங்கை கடற்படை கப்பலை நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்ற ஒரு செய்தி உருவானதுல இருந்து மிகுந்த அச்சத்தோட இன்னைக்கு தொழிலுக்கு போயிருக்காங்க. என்ன சூழ்நிலை ஏற்பட போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. இதனிடையே எல்லை தாண்டி மீன்பிடிக்க வேண்டாம் என்றும் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மீனவர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,256 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,532 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,670 ரூபாயாக இருந்தது. இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறை என்பது புதிய பிரச்சினை அல்ல. ஆனால் குடிநீருக்காக குழந்தைகளின் உயிரை பணயம் வைக்கும் அவலம் மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் திண்டோரி மாவட்டத்தில் பன்வார்காண்டி எனும் குக் கிராமம் உள்ளது. இங்கு நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதால் நீண்ட காலமாக குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. பல்வேறு திட்டங்களுக்காக பல கோடிகளை அள்ளித் தெளிக்கும் அரசுகளோ இக்கிராமத்தின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க முன்வரவில்லை. இதனால் மக்களே தங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள பழகிக் கொண்டுள்ளனர். ஆழமான கிணறுகளின் அடியில் சொற்ப அளவுக்கு இருக்கும் தண்ணீரை எடுக்க குழந்தைகளை கிணற்றில் இறக்குகின்றனர். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையிலும் உயிரை துச்சமென மதித்து குழந்தைகளும் கிணற்றில் இறங்குகின்றனர். 24 घंटा तक यहाँ पानी नहीं मिल रहा है. रात दिन से बच्चों की प्यास मर रहे हैं, मवेशी मर रहे हैं. उतर के पानी निकालने पड़ता है. डर लगता है साहब गिर जाए तो पानी न रखो तो अम्मा पापा कहाँ से पानी पिए.
குடிக்க மட்டுமல்ல, குளிக்கவும் வீட்டின் உபயோகத்துக்காகவும் கூட தண்ணீர் இன்றி இங்குள்ள மக்கள் அவதிப்படுகின்றனர். 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்று குளிக்க தண்ணீர் எடுத்து வர வேண்டியுள்ளதாகவும் கிராமவாசிகள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.